ச்சே. படிங்க. படிங்க. அமைதியை மேம்படுத்திலும் அது ஓகே, பரவாயில்ல. அது அது படிக்காட்டி பரவாயில்ல. இருங்க, இந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு இது அனுப்பிச்சி விட்ருல. எம்கேஎன் தானே. ஏன் அவங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க தெரியல. எம்கேஎன் QEQN UKE தானே, அது கரெக்ட் தானே? ஏன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க தெரில. ஓகே, லேட்டாக வந்து இது ஒரு ப்ராப்ளம். ஓகே, அடுத்தது இதில் வர்ற சில வார்த்தைகளோட அர்த்தம் பார்ப்போம். முற்றுரிமை அப்படின்னா மானோபொலி, எக்ஸ்க்ளூசிவ், பொசஷன் ஆர் கண்ட்ரோல்னு இங்கிலீஷ் சொல்கிறாங்க. அது என்ன அர்த்தம்னா, சில பொருள்கள் வந்து ஒரே ஒரு கம்பெனியோ ஒரே ஒரு நாடோ அல்லது ஒரே ஒருத்தரோ வந்து அதை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க, விற்பாங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுவார், எக்கச்சக்கமான ஒரு விலையை வச்சு விற்பார். இல்லை சம்டைம்ஸ் அந்த பொருளை இல்லாமல் பண்ணிவிடுவார். அதுக்கு பேர் மானோபொலி ஒரு சிச்சுவேஷன் பேர். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து மானோபொலி கிடையாது, ஒரு கண்ட்ரி கிடையாது, ஒரு 10 கண்ட்ரி இருக்குது. அதாவது வளைகுடா நாடுகள். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு ஒவ்வொரு தடவை அவங்க உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல, குறைச்சி உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. அதனால நம்ம பெட்ரோல் பரிசு இங்கே அதிகமாகுது. அதுக்கு பேர் முற்று உரிமைன்னு பேர் தமிழில். அடுத்தது பேரழிவு, டிவாஸ்டேட்டிங், ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் டேமேஜ். எந்த போராக இருந்தாலும் அது வந்து ஒரு பேரழிவில் தான் முடியும். போர்னாவே அழிவு தான். அதை வந்து உயிர் சேதமாக இருக்கலாம், பொருள் சேதமாக இருக்கலாம், அப்புறம் நாட்டில் உள்ள கட்டடங்கள் எல்லாம் சேதமாக இருக்கலாம். அது பேரழிவு. கண்மூடித்தனமான நாட்டுப்பற்று, அதாவது இந்த ஜெர்மன் ஜிங்கோயிசம், பிளைண்ட் பேட்ரியாட்டிசம், எஸ்பெஷலி இந்த பர்சூட் ஆஃப் அக்ரெசிவ் ஃபாரின் பாலிசி. அதாவது ஜெர்மன் வந்து அவன் ஜெர்மன் நாடு மேலே ரொம்ப பற்று வச்சுட்டான். எங்கள் நாடு தான் இருக்கிறதுலே பிஸ்தா பெரிய நாடு, நாங்கள் தான் முக்கியமான ஆட்கள், மற்றவங்களாம் ஜுஜுபி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நாட்டுப்பற்று, கண்மூடித்தனமான நாட்டுப்பற்று இருந்ததுனால தான் இந்த போருக்கே ஒன் ஆஃப் த காரணம் வந்து அந்த ஜெர்மனியோடைய அந்த ஈகோயிஸ்டிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, தலகணம் அப்படின்னு சொல்லலாம். தீவிரப்பற்று, சேவனிசம், எக்ஸ்ட்ரீம் பேட்ரியட் எல்லாம் ஒன்று தான். கண்மூடித்தனமான நாட்டுப்பற்று, தீவிரப்பற்று எல்லாம் ஒரே விஷயந்தான். ஜெர்மனிய கலாச்சாரத்தை மிக உயர்வாக நினைப்பது, அதாவது ஜெர்மன் என்ன நினச்சேன்னா, நம்ம கல்ச்சர் தான் பெரிய கல்ச்சரு, மற்றவங்கெல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் அவ்வளோ பெரிய கல்ச்சர் இல்லை அப்படின்னு அவன் நினச்சான். எதிரியை விரட்டி அடிக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான ஆளாக அவன் ரொம்ப அதில் கெட்டிக்காரனாக இருந்தான். அப்புறம் மூழ்கடி, அதாவது இந்த நீர்மூழ்கி கப்பலை வச்சுட்டு சண்டை போடுறது, அது வந்து அந்த அந்த கப்பல் உள்ள தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு பேர் மூழ்கடின்னு பேர். அப்புறம் முதலாளித்துவம், அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பொருள்கள்லாம் அவங்கெல்லாம் கேபிட்டலிசம்னு சொல்கிறோம் இப்போது. அப்போ வந்து கேபிட்டலிசம்ங்கிற பேர் வரல, முதலாளித்துவம் வந்து அப்போ தலை தூக்கியது எல்லா இந்த ஐரோப்பா நாடுகளில். அப்புறம் அடுத்தது வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் என்ன ஆச்சுன்னா, முதலாளித்துவத்தை பார்த்து அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணாங்க. நம்மளுமே நிறைய பொருட்கள் சேர்க்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல அது செஞ்சாங்க. அடுத்து அறிவுஜீவிகள், நுண்ணறிவாளர்கள். இது என்னென்னா, அந்த அப்பப்போ அறிவுஜீவிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து எழுதிட்டே இருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு நம்ம கல்ச்சர் தான் பெரிய கல்ச்சர், இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி பகுத்தறிவாளர்கள், மெத்த படித்தவங்க எழுதிட்டே இருந்தாங்க. அது இன்டெலெக்சுவல்ஸ் ஆர் ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் as a group, especially when regarded as possessing culture and political influence. அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த அறிவுஜீவிகள் வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஒரு பவர் வந்தது. இதெல்லாம் அந்த பாடத்தில் உள்ள சில சொற்கள், அதனுடைய அர்த்தங்கள். ஓகே, அதே நாராயணி இதை படிச்சிருங்க. முற்றுரிமை, பேரழிவு, கண்மூடித்தனமான நாட்டுப்பற்று, அதிதீவிர பற்று, ஜெர்மானிய கலாச்சாரத்தை உயர்வாக நினைப்பது, எதிரியை விரட்டி அடித்தல், மூழ்கடி, முதலாளித்துவம், அறிவுஜீவிகள், நுண்ணறிவாளர்கள். இதெல்லாம் தான் காரணம். இந்த முதல் உலகப் போர் வர்றதுக்கு காரணம் என்ன, நான் தான் பெரிய ஆளுன்னு ஜெர்மனி நினச்சது ஒரே ஒரு இதுதான். அதுதான் மெயின் காரணம். அதோட மற்றதெல்லாம் அதுக்கு கண்மூடித்தனமான ஒரு பற்று. சம்டைம்ஸ் நம்ம அறியாமலே நம்ம அந்த மாதிரி பண்ணிவிடுவோம். நம்ம ஒன்றும் இல்லை,
நீங்களாம் குழந்தையா இருக்கும்போது நீங்கள் ஏதோ தவறு பண்ணிட்டு கூட வந்திருப்பீங்க. ஆனால் நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கண்மூடித்தனமாக நான் எங்கள் குழந்தை தப்பே பண்ணியிருக்காதுங்க, நாங்கள் அப்படி வளர்க்கலிங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்கமான்னு கேட்குறேன். ஹலோ, நீங்கள் தவறே பண்ணிட்டு வந்தாலும் நம்ம அப்பா அம்மாக்கள் அல்லது நம்ம தாத்தா பாட்டிகள் எங்கள் குழந்தை தவறு பண்ணியிருக்காதுங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் செஞ்சுருக்காது, நாங்கள் அப்படி வளர்க்கலன்னு பேசுகிறத பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு கேட்குறேன். அதுதான், அதுக்கு பேர் தான் கண்மூடித்தனமான ஒரு பற்று. எந்த பற்று? நம்ம குழந்தை மேலே அவ்வளோ ஒரு அதிதீவிர பற்று இருக்குது நம்ம குழந்தை அப்படிங்கும்போது. இது தப்பா ரைட்டா அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு அந்த அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் ஒரு பயங்கரமான பாசம் வரும். ஏன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணாலும் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த காலனியில் உள்ள ஒருத்தர் வந்து உங்களுக்கு எதிரி மாதிரி மாறிடுவார். இல்லை யாரோ ஒருத்தர் தப்பு செய்யாதவரையே நம்ம தண்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இது வந்து ஒரு பிரச்சனை தான். அதனால்தான் நீங்கள் என்னுடைய கவிதையெல்லாம் டெய்லி வரது படிக்கிறீங்களா? எத்தனை பேர் படிக்கிறீங்க? டெய்லி கவிதை போடுற அதை யார் படிக்கிறீங்க? ஒருத்தர் கூட படிக்கிறது இல்லையா? அது நம்ம குரூப்பில் தான். குரூப்பில் எந்த குரூப்பில் நீங்கள் படிக்கிறது எதுவுமே படிக்கிறது இல்லை. எப்படி லிங்க் எல்லாம் தெரியுது உங்களுக்கு? லிங்க் மட்டும் தான் சார் வருது, எல்லாம் வருது. அது எப்படி வராம குரூப்பில் பாருங்க. இன்னைக்கு பேரண்டிங் ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு கவிதை போட்டிருக்கேன். பேரண்டிங் ஸ்டைல்ஸ் ஒரு கவிதை. அது எத்தனை பேர் படிச்சிங்க? ஒருத்தர் கூட படிக்கலையா? தமாஷா இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. குரூப் அப்புறம் எப்போ எதுக்கு குரூப்பில் இருக்கிறீங்கன்னு தெரில. குரூப்பில் வரது படிக்க மாட்டீங்களோ? நான் மற்றவங்க போடுறதையும் படிக்கிறது இல்லையோ? தெரியுமா இருக்கு. இல்லை டைம் இல்லையா உங்களுக்கு அதுக்கெல்லாம்? அதில் கண்டிப்பாக வந்திருக்கும். நீ எந்த குரூப்லேயும் அது கண்டிப்பாக வந்துருக்கும். எல்லா குரூப்புக்கும் அது போகும். ஒரு குரூப் தவறாமல் போகும். நீ போய் பாரு. பேரண்டிங் ஸ்டைல்ஸ்ன்னு இன்றைக்கி ஒரு கவிதை போட்டிருக்கிறேன். இது என்ன ஜாயின் ஆகலைன்னு சொல்கிறாங்க. எதனால் ஆகலைன்னு தெரியல. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதில் இன்னைக்கு கவிதை என்ன பண்ண, பீயிங் ஸ்ட்ரிக்ட் வித் ரூல்ஸ் அஃபெக்ட் செல்ஃப் எஸ்டீம். அடுத்தது கான்ஃபிடன்ஸ் டெவலப்ஸ் வித் ஓப்பன் கம்யூனிகேஷன். அடுத்தது லீனியன்ட் அவாய்டிங் கன்ஃபரன்டேஷன் லீட்ஸ் டு இன்டிசிப்ளின் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது வளர்ப்பில் நீங்கள் என்ன மாதிரி வளர்ப்புனா எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு குணாதி கிளாஸ் அட்டன் ஆகலை சார். ஏன் கிளாஸ் ஆக மாட்டேங்குது எனக்கு தெரியலையே. கிளாஸ் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு தெரியல. இந்த ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே விடுறது இல்லையாட்டிருக்குது. மேபி அது வேணால் ரீசனாக இருக்கலாமா? சரி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்டாப் ப்ரெசென்டிங் போட்டு பார்க்கலாம். அப்போ யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள உள்ளே விடலாம். இல்லை யாரும் வர மாதிரி தெரியலையே. வரல அப்படிங்கிறாங்க. கிளாஸில் உள்ளே வர முடியலங்கிறாங்க. என்ன ரீசன் தெரியலையே. மேபி டியூ டு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குமா? எனவே தெரியல. அது அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த டெக்னாலஜி ப்ராப்ளம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஓகே, வரமா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், முதல் உலகப் போர். பாருங்கள், இந்த முதல் உலகப் போருங்கிறத நாராயணி படிங்க. நான் ஒரே நிமிஷத்தில் வந்துடுறேன். நான் இது ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதான்னு கேட்குறேன். படிங்க, நான் வந்துடுறேன் ஒரே நிமிஷம். முதல் உலகப் போர் முடிந்ததிலிருந்து காலனியை எதிர்ப்பும் போராட்டங்கள் தீவிரமடைய தொடங்கின. தோல்வியடைந்த நாடுகளுக்கு எதிராக பாரிஸ் அமைதி மாநாட்டில் எடுக்கப்பட்ட கடுமையான முடிவுகள் நடைபெற்று கொண்டிருந்த ஆட்சிகளை நிலைகுலைய செய்ததோடு அந்நாடுகளில் குறிப்பாக இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் பாசிஸ்டுகளின் எழுச்சி பெறுவதற்கான சூழ்நிலையும் உருவாக்கின. 1929 அமெரிக்காவில் தோன்றிய பொருளாதார பெருமந்தம் பின்னர் உலகத்தின் அனைத்து முதலாளித்துவ நாடுகளையும் பாதித்து அரசியலிலும் சமூகத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. இந்தியாவில் இரு போர்களுக்கு இடையிலான காலப்பகுதியில் காலனி நீக்க செயல்பாடு மன்றோ கொள்கை லத்தீன் அமெரிக்காவில் ஐரோப்பிய சக்திகள் காலனிகள் ஏற்படுத்துவதை தடுத்து அதன் மூலம் அவை முன்னதாகவே இறையாண்மை
இறையாண்மை தகுதியை பெறுவதை உறுதிப்படுத்தியது. பின்னர் இதையே லத்தீன் அமெரிக்கர்கள் தங்கள் நாட்டு விவகாரங்களில் தலையிடவும் செல்வாதாரங்களை சுரண்டவும் அமெரிக்க போர்ட்டு வேடம் என கருதினர். ஓகே, இப்போ முதல் உலகப் போர் முடிந்ததுலேருந்து காலனிய எதிர்ப்பு போராட்டங்கள் நிறைய இடத்துல கிளம்புது. எப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, முதல் உலகப் போர் முடிஞ்சிருச்சு. அப்போது இந்தியாவில் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, முதல் உலகப் போர் இந்தியாவிலேருந்து வீரர்கள் அனுப்பிச்சாங்க. யார்? இந்த பிரிட்டன். நம்ம பிரிட்டன் தான் நம்மளை ரூல் பண்ணிச்சு, அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்தியாவில் வந்து சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்தது. அதை காலனி எதிர்ப்பு போராட்டங்கள் என்ன, சுதந்திர போராட்டம்னு அர்த்தம். அடுத்து தோல்வியடைந்த நாடுகளுக்கு எதிராக பாரிஸில் ஒரு அமைதி மாநாடு ஒன்று நடந்தது. நடைபெற்று கொண்ட ஆட்சிகளை நிலைகுலைய செய்ததோடு அந்நாடுகள் குறிப்பாக இத்தாலியும் ஜெர்மனியும் பாசிச எழுச்சி பெறுவதற்கான சூழலையும் உருவாக்கின. என்ன இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜெர்மனியும் பிரிட்டனும் சண்டை போட்டது. பிரிட்டன் தலைமையிலையும் அது நிறைய கண்ட்ரி இருந்தது, ஜெர்மன் தலையில் நிறைய கண்ட்ரி இருந்தது. இந்த இத்தாலி நாடு என்ன பண்ண, முதல்ல ஜெர்மனியோடு சேர்ந்து அவங்களோட அன்கோ போட்டு போரிட்டாங்க. போர் ஆரம்பித்த உடனே அவன் கட்சி மாறிட்டான், நேராக வந்து பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் ஜெர்மனிக்கு இத்தாலிக்கு ஒரு வெறுப்பு உண்டாகி போச்சு. ஜெர்மனிக்கு இத்தாலிக்காரன் ஆகாது, இத்தாலிக்காரன் ஜெர்மனிக்கு ஆகாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து கடைசியில் அந்த பக்கம் போனவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆகிப்போச்சு. 1929 அமெரிக்கா தோன்றிய பொருளாதார பெருமந்தம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஏன்னா நிறைய செலவாயிரும். ஒரு போருன்னு அந்த எக்கச்சக்கமான பொருளாதார செலவாகி போச்சு. அதனால் என்னாச்சுன்னா பொருளாதாரம் மந்தமாகி போச்சு. ரிசெஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதனால் மக்களுக்கு கிட்ட கையில் காசு இல்லை. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஓகே, அடுத்தது நம்ம கிளாசரி போவோம். இந்த கிளாசரி படிங்க, இவங்க நாராயணி படிங்க. ஒற்றுமை உணர்வு, பொது காரியத்திற்கான ஆதரவு, விலைவீழ்ச்சி, சரிவு, திவால், கடத்திற்க முடியாத நிலை, பணமதிப்பு குறைதல், மிரட்டல், அச்சுறுத்துதல், வலுப்படுத்தினர், மனத்தளர்ச்சி அடைதல், நம்பிக்கை இழத்தல், கெட்டிக்காரத்தன்மை அல்லது சூழ்ச்சியாய் கையாளு, செல்லத்தாக்கல், ரத்து செய்தல். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த போருக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்தது பாருங்க. இனிமேல் போரே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒற்றுமை உணர்வு ஒரு இடத்துல உண்டாச்சு. பொது காரியத்துக்கு ஆதரவும் உண்டாச்சு. ஆனால் அந்த இருந்த ப்ராப்ளம், அந்த பண ப்ராப்ளத்தினால விலையெல்லாம் சரிஞ்சுது, விலை சரிவு நடந்தது. நிறைய கம்பெனி திவாலாச்சு. கடன் எடுத்த கம்பெனிகள்லாம் கொடுக்க முடியாமல் ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. அப்புறம் பணத்துக்கே மதிப்பு குறைந்தது, டிவேல்யூவேஷன் ஆச்சு நிறைய இடத்துல. அப்புறம் என்னாச்சுன்னா இந்த ஆளை மிரட்டி பணம் வாங்குறது. ஏன்னா பைசா இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. நாராயணி இப்போ படித்த குழந்தை பேர் நாராயணி தானே? நாராயணி தானே இப்போ படித்தது? இந்த இதை படித்தது யாரு? நாராயணி தானே? கேட்குதா? நான் பேசுறது கேட்குதான்னு கேட்குறேன். ஏன் ஏதோ ப்ராப்ளமா? புரிய மாட்டேங்குது. இப்போ வந்து சேர முடியும் நிறைய பேர். அதுதான் அந்த முதல்ல வராதவங்களாம். ஏன் அது அந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. இப்போ அதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு. எதனால் கட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் நெட்வொர்க் என்ன பயங்கர ப்ராப்ளமாக இருக்க மாட்டேங்குது.
முதல் உலகப் போருக்கு அப்புறம் ஒரு சில நாடுகள் அந்த ஒற்றுமை உணர்வு உண்டாச்சு. விலை வீழ்ச்சி அல்லது விலை சரிஞ்சது எல்லாம். இப்போ பொருள்களோட ப்ரைஸ் எல்லாம், லேண்டு ப்ரைஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மியாச்சு. நிறைய கம்பெனி திவாலா ஆச்சு. கடன் எடுத்த கம்பெனி எல்லாம் கடன் திருச்சி கொடுக்க முடியல. சில கண்ட்ரியில், சில நாடுகளில் வந்து அந்த பண மதிப்பே குறைஞ்சது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா கண்ட்ரி ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டை மிரட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. இல்லை, ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மிரட்டுற சூழ்நிலை உண்டாச்சு. ஏன்னா பைசா இல்லைன்னு வச்சுக்கங்க. இப்போ இது படித்தது நாராயணி தானே? ஆமா சார். நாராயணி, இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் நீங்கள்? 8 பேர் சார். அதாவது உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எத்தனை பேர் மொத்தமா, அப்பா அம்மா தவிர? ஒருத்தவங்க தான் சார். ஒரு அக்கா மட்டும் சார். நீங்களும் உங்கள் அக்காவும் ஒரு சப்போஸ் ஒரு சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் இருப்பீங்க. அப்போ வந்து ஓகே பரவாயில்ல. 2வது நாள் இருந்துக்கிறீங்க, 3வது நாள் இருக்கிறீங்க, 5வது நாள் ஒரு 2 பிரெட்டு கொண்டு கொடுக்குறாங்க. பயங்கர பசியில் இருக்கிறார். யார்? நாராயணி. அவங்க அக்கா அதை விட பசியில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? நாராயணி வந்து அக்கா நீ சாப்பிடுன்னு சொல்லுமா, இல்லை நாராயணியே சாப்பிடுமா? ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடுவோம் சார். ஓகே, இது வந்து 5ஆம் நாள். இப்படியே 6ஆம் நாள், 7ஆம் நாள், 8ஆம் நாள், 10ஆம் நாள் இருக்குது. 5ஆம் நாள் ஒரு பிரெட் 2 பிரெட் கிடைச்சது, ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டீங்க. 10ஆம் நாளில் ஒரே பிரெட் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? பாதி பாதி தான் சார் சாப்பிடுவோம். இல்லை, அந்த பாதிக்கு பயங்கர பசி. பாதியெல்லாம் சாப்பிட மாட்டோம். அங்கே வந்து என்ன ஆகும்னா, தன்னோட பசியை தீர்ப்புறதுக்கு தான் முதல் ஒரு இதாக இருக்கும். உங்கள் அக்காக்கிட்ட என்ன சொல்லுங்க? சாரி அக்கா, இது எனக்கே இது கொஞ்சம் கூட பத்தாது, உனக்கு கொடுத்தான்னு வச்சுக்க, எனக்கு இன்னும் பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணுவ? நீ சாப்பிட்ருவேன். இல்லை, நீ கையில் வச்சுட்டு சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்கள் அக்கா வந்து பிடிங்கிட்டு போய் சாப்பிட்ரும். 10 நாளில் ஒரு 100 நாள் வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இதுதான் நடக்கும். அதுதான் அன்றைக்கி நடந்தது. இங்கே உலகப்போருக்கு அப்புறம் மக்கள்கிட்ட பணம் இல்லை, பசி பட்டினி இருந்ததுனால மிரட்டல்களும் அச்சுறுத்தல்களும் நடந்தது. அப்புறம் மன தளர்ச்சியை, நம்பிக்கையே இழந்துட்டாங்க மக்கள். நம்மளாம் இனிமேல் எல்லாம் ஒன்றும் நம்ம உருப்பட முடியாது அப்படின்னு. இதை வந்து சிலர் என்ன பண்ணாங்கன்னா, எப்படி கெட்டிக்காரத்தனமாக இந்த இதை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி சூழ்ச்சியிலெல்லாம் பூந்துட்டாங்க. இந்த மாதிரி ராங் மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த காரணம், நம்ம சொசைட்டியில் வந்ததுக்கு ஒன் ஆஃப் த காரணம் வந்து இந்த முதல் உலக போருன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து அத்தனை அதனால தான் போர் வேண்டான்னு சொல்கிறது. எதுக்கு போர் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு? போரில் எக்கச்சக்கமான பணங்கள் செலவாயிடும், நாட்டில் பணமே இருக்காது, பஞ்சம் வரும், ஆளுக்கு ஆள் அடிச்சுக்குவாங்க, அப்புறம் உணவுப் பொருள் கம்மியாக இருக்கும், அப்புறம் வந்து இவன் பிடிங்கி சாப்பிடுவான், அவன் பிடிங்கி சாப்பிடுவான், இதெல்லாம் நடக்கும். அப்படிங்கிறத போரே வரக்கூடாது என்று நம்ம சொல்லப்படுகிறது. ஓகே, அடுத்தது பாருங்கள். இந்த கிளாசரி ஆச்சா. அடுத்தது 2ஆம் உலகப் போர். 2ஆம் உலகப் போர் பற்றி படிங்க நாராயணி. தெரியலையா? ஓகே ஓகே சரி, எனக்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாமே இருந்திருக்கேன். இது இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம்னால அப்பப்போ கட் ஆகிடுதாட்டிருக்கு. தெரியுது சார், ரைட்டா? இப்ப தெரியுதா நாராயணி? படிங்க நாராயணி. 2ஆம் உலகப் போர் 1939 முதல் 1945 வரை நடைபெற்றது. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, பசிபிக் என ஏறத்தாழ உலகின் அனைத்து பகுதிகளிலும் இப்போர் நடைபெற்றது. தொடக்கத்தில் பிரிட்டன், பிரான்ஸ், பின்னர் சோவியத் யூனியன், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆகியோரை கொண்ட நேச நாடுகள் அணி அச்சு நாடுகளான ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகியவற்றிற்கு எதிராக போரிட்டன. இந்த நேச நாடுகள் அப்படிங்கிறது என்னன்னா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா எல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அச்சு நாடுகள் அப்படிங்கிறது ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் சார் முதல் உலகப் போரில் வந்து ஜெர்மனிக்கு இத்தாலிக்கு ஆகாதே, இப்போ எப்படி 2 பேர் கை கோத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, ஜெர்மனி வந்து இத்தாலியை மிரட்டி அவனோட சேர்த்துட்டான். ஜெர்மனி வந்து ஹிட்லர் வந்து மிரட்டி அவங்களோட சேர்த்துட்டான். ஓகே, இப்போ படிங்க. தொடக்கத்தில் ஐரோப்பாவில் ஜெர்மனியும் கிழக்கு பகுதிகளில் ஜப்பானும் பல வெற்றிகளை பெற்றன. இருந்த போதிலும் அமெரிக்கா
தனது மாபெரும் பலங்களுடன் நேச நாடுகள் அணியில் சேர்ந்த பின்னர் ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய இரு நாடுகளும் பல நீண்ட சண்டைக்கு பின்னர் தோற்கடித்தன. அப்போ 2ஆம் உலகப் போரிலையும் ஜெர்மனி தோற்று போச்சு. இப்போ ஜப்பான், இப்போ 2ஆம் உலக ஜப்பான் சேர்ந்துருச்சு. ஜப்பானும் ஜெர்மனி ஒரு பக்கம் இருந்தது, அவங்க தோத்துட்டாங்க. ஜப்பானில் தான் அந்த அணுகுண்டு போட்டாங்க. அந்த அணுகுண்டு எங்கே போட்டாங்க தெரியுமா? ஹிரோஷிமா, நாகசாகி என்ற இடத்துல போட்டாங்க. அந்த அணுகுண்டுக்கு பேர் என்ன தெரியுமா? யூக்ளினபம் சார். இல்லை, அந்த அணுகுண்டுக்கு பேர், அந்த அணுகுண்டுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அங்கே போட்ட அணுகுண்டுக்கு பேர், அந்த அணுகுண்டுக்கு பேர் தெரியுமா? நீங்கள் உங்கள் புக்கில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அந்த அணுகுண்டுக்கு பேர் லிட்டில் பாய்னு பேர். லிட்டில் பாய் அந்த அணுகுண்டுக்கு பேர். அந்த லிட்டில் பாய்ங்கிற அணுகுண்டை போட்டு அப்படியே நாகசாகியும் ஹிரோஷிமாவும் அப்படியே ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. அழிஞ்சது மட்டுமில்லை, அதை சுற்றி எத்தனையோ கிலோமீட்டருக்கு உள்ள உயிரினங்களும் அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகள்லாம் ஊனமாக பிறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். பேசாதீங்கப்பா, அவங்க அந்த நாராயணி மட்டும் படிக்கட்டும். படிங்க நாராயணி. போருக்கு பிந்தைய உலகம், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஐக்கிய சோவியத் சோசலிஸ்ட் குடியரசுகள் என்றழைக்கப்பட்ட இரு வல்லரசுகளின் எழுச்சியை கண்ணுற்றது. இரு நாடுகளும் ஆயுத பெருக்கு, குறிப்பாக அணு ஆயுத பெருக்கி போட்டிகளில் ஈடுபட்டன. அதாவது 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி 2 பெரிய நாடுகள் உண்டாச்சு. ஒன்று அமெரிக்கா, இன்னொரு ரஷ்யா. 2 பேருமே என்னாச்சுன்னா இரு வல்லரசுகள் ஆயிட்டாங்க. அவங்க ஆயுதங்கள்லாம் நிறையா சேர்த்து வச்சுட்டு அணு ஆயுதமும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? அமெரிக்காவும் ரஷ்யாவும். இதுக்கு பேர் தான் கோல்டு வார்னு பேர், பனிப்போர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பனிப்போர் நடந்தது இந்த 2 பேருக்கு மத்தியில். ஓகே, இப்போ அந்த கிளாசரி பார்ப்போமா? கிளாசரியில் பாருங்கள். அதே தானா? இது அதை பார்த்தாச்சு. இது 2ஆம் உலகப் போருக்கு பின். படிங்க. 2ஆம் உலகப் போருக்கு பின். ஒரே நிமிஷம், யார் பேசாதீங்கப்பா. பேசாதீங்கன்னா பேசிட்டே இருக்கிறீங்க, என்ன அர்த்தம்? நான் சொன்ன யார் பேசுகிறாங்க அவங்க யாருங்கிறது எனக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொன்ன, யாரும் பண்ணலை. பண்ணுங்க. இந்த ஒரு கிளாஸ் நம்ம அவங்கள மன்னித்து விட்டுறலாம். மறுபடி பேசாதீங்கப்பா. பாரு, அந்த டிபிஜிங்கிறவர் தான் பேசிகிட்டு இருக்கிறாராட்டிருக்கு. ஏப்பா இப்படி பண்ணுறீங்க? லெஃப்ட்டு அவனை ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ தெரியுதாம்மா நாராயணி? தெரியுது சார். படிமா. 2ஆம் உலகப் போருக்கு பின் சீனாவின் வரலாறு 1911 ஏற்பட்ட புரட்சிக்கு பின் நிகழ்ந்தவற்றில் துவங்கி 2ஆம் உலகப் போருக்கு பின் அது ஒரு பொது உடைமை அரசாக மாறியது வரை கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் சோவியத் நாட்டிற்கும் இடையே உருவான பகைமை உலகை இரு இராணுவ பிரிவுகளாக பிரித்ததையும், வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு பற்றியும் பாசா ஒப்பந்தம் பற்றியும் தெளிவாக அந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னா, அந்த அமெரிக்கா நாடும் சோவியத் நாடும் ரெண்டுமே ஒரு பெரிய நாடாக அமைந்தது. நிறைய நாடுகள் அமெரிக்காவோட சப்போர்ட்டில் போச்சு. இன்னும் சில நாடுகள் சோவியத் சப்போர்ட்டில் போனாங்க. அப்போ இந்த 2 நாடுகளும் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்தம்னு ஒன்று போட்டாங்க. அதே மாதிரி வார்சா ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. ஓகே, அடுத்தது கொரிய போர், கியூபாவின் ஏவுகணை சிக்கல், போர், வியட்நாம் போர் போன்றவற்றை பனிப்போர் பின்புலத்தில் படமெடுத்து காட்டப்பட்டுள்ளது. என்னென்ன அந்த உங்க புக்கில் என்ன? கொரியா போர், கியூபாவின் ஏவுகணை சிக்கல், அரபு இஸ்ரேல் போர். இன்னுமே அரபு இஸ்ரேல் போர் நடந்துட்டு தான் இருக்குது. வியட்நாம் போர் முடிஞ்சு போச்சு. வியட்நாம் போரில் அமெரிக்கா தலையிட்டு வியட்நாம் அவங்க குடியரசு வாங்கினாங்க. கொரியா போர் முடிஞ்சு போச்சு. வட கொரியா, தென் கொரியான்னு 2 பிரிஞ்சிருச்சு. தென் கொரியா நம்ம பலமான நாடாக அமைஞ்சது. வட கொரியா ஒரு புவர் கண்ட்ரி ஆகி போச்சு. ஓகே, அடுத்தது 3ஆம் உலக நாடுகளின் கருத்தியலாக வெளிப்பட்ட அணிசேரா இயக்கம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்து விலகி ஐரோப்பிய குழுவை ஏற்படுத்தி அதை நீட்சியாகவே பின்னர் ஐரோப்பிய பொது சந்தையும் ஐரோப்பிய இணையம் ஏற்பட்டது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அப்போ 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, 2 அணி யாரும் சேராதீங்க. இப்போ அமெரிக்கா பக்கமும் இந்த ரஷ்யா பக்கமும் அப்படி அணியாக சேராதீங்க. அணி சேரா இயக்கம்
அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்போம்னு சொல்லி இந்தியா மாதிரி கண்ட்ரிகள் நாங்கள் எந்த அணிலையும் சேரலை, 2 அணியுமே எங்களுக்கு வேணும், இந்த நாடு வேணும் அந்த நாடு வேணும்னு சொல்லி அப்படி வந்தாங்க. அந்த மாதிரி ஒன்று ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஐரோப்பா நாடுகளில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிரிட்டனும் ஜெர்மனியும் 2 பகைமையானா கூட இப்போல்லாம் கடைசியில் ரொம்ப இந்த காலம் இப்போ 2000 இதை வந்து 1945 2ஆம் உலகப் போர் நடந்தது. இப்போ நம்ம இருக்கிற 2020. இப்போ 2010 வாக்கில் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஐரோப்பா நாடுகள்லாம் ஒரே சந்தையாகவும் ஒரே கரன்சியாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கரன்சி பவுண்டு அப்படிங்கிற ஒரு ஈரோ அப்படிங்கிற கரன்சியை அது அவங்க புதுசாக ஒன்று உண்டாக்கி யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு ஒன்று இணைந்தாங்க. ஆனால் இணைந்ததில் என்னாச்சு, இப்போ பிரிட்டன் நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி பிரெக்சிட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டன் வந்து எக்ஸிட் ஆகுது, அதுதான் அது பிரெக்சிட்னு பேர் வச்சு அது இப்போ விலகிட்டாங்க. அந்த யூரோப்பியன் யூனியன் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்ததுமே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. பிரிட்டன் வந்து நாங்கள் விலகிறோன்னு சொல்லி விலகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பலவேறு நிகழ்ச்சிகள் நடப்புகள் நடந்தது அப்படிங்கிறது நம்ம இங்கே சொல்கிறோம். அடுத்தது கிளாசரி பாருங்கள். இது படிங்க. பகையுணர்வு கொண்ட, நழுவுதல், வளர்ச்சி உயர்வு, அதிருப்தி, விலகி இருத்தல், ஒதுங்கி இருத்தல், வெறுப்புணர்ச்சி, கசப்புணர்வு, திணறற்ற தாக்குதல், முடமாக்குதல், நுண்ணுயிரியல் ஆயுதங்கள். இப்ப பகை உணர்வு கொண்டான ஒரு அந்த 1950 60கள் எல்லாம், அதாவது 2ஆம் உலக போர் பின்னாடி கூட ரொம்ப ஒரு பகை உணர்வு இருந்தது நாட்டுக்கு. அப்புறம் நழுவுதல், ரெகுல் அவுட் டு அவாய்ட் டூயிங் சம்திங். சில நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது எந்த பக்கம் சேராமல் அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் வளர்ச்சியின் உயர்வு, அதாவது எங்கெல்லாம் அந்த பொருளாதாரம் வளர்ந்ததோ அவங்க பக்கம் எல்லோரும் கொஞ்சம் சாஞ்சு அவங்களோட சேர்ந்தாங்க, அமெரிக்கா பக்கம் சேர்ந்தாங்க. அதில் அதிருப்தியானவங்களும் இருக்காங்க. இதனால் அதிருப்தியான நாடுகளும் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் அதிருப்தியான நாடு தான். எப்படின்னா, அமெரிக்கா ஒரு பக்கம் வளருது, இன்னொரு பக்கம் ரஷ்யா வளருது. ஆனால் நடுவால் இந்தியா 2க்கும் சப்போர்ட் பண்ணாமல், ஆனால் நம்ம வளராமே அப்படியே உட்காந்துட்டோம். இப்போ நிறைய பேர் சொல்லலாம், இந்தியாவில் நம்ம அமெரிக்கா பக்கம் முதலேருந்தே சேர்ந்துருந்தா இன்னும் நல்லா வளர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை ரஷ்யா பக்கம் ஒரு பக்கம் சேர்ந்துருந்தா இப்படி வளர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2க்கு நடுவால் இங்கேயும் சேராமல் அங்கேயும் சேராமல் இருக்கனால நம்ம வளரலைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் இப்போ எது கரெக்டு எது தப்புங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மாதிரி இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இது இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை இருந்தது அப்படிங்கிறது தான். அப்புறம் விலகி இருத்தல், ஒதுங்கி இருத்தல், இதுதான் இந்தியா பண்ணுச்சு. நான் ஒதுங்கியே இருக்கிறேன், விலகியே இருக்கிறேன்னு சொல்லுச்சு. ஆனால் இந்த வெறுப்புணர்ச்சியும் கசப்புணர்ச்சியும் ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருந்தது நாடுகளுக்கு இடையே. அது ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த நியூக்ளியர் அணுகுண்டெல்லாம் வந்த பிறகு இப்போ நுண்ணுயிரியல் ஆயுதங்கள், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதெல்லாமே இந்த போர், உலகப்போர், முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், அதுக்கப்புறம் உள்ள அந்த நாடுகளுடைய சண்டை போடும் நிலைமை பற்றி இந்த சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் உங்கள் வரலாறில் இருக்குது. இப்போ என்னென்ன பார்த்தோன்னு பார்க்கலாம். ஒன்று காலனி ஆதிக்கம் எப்படி வந்தது என்று பார்த்தோம். அவங்க வியாபாரத்துக்காக வந்தாங்க, அந்தந்த நாடை பிடிச்சி காலனி ஆக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் பிரிட்டனுக்கு 150 நாடுகளில் அவங்க ஆதிக்கம் நடந்தது ஒரு காலத்தில். சன்ரைஸ் எப்பவுமே அங்கே சூரியன் மறையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு கண்ட்ரியில் சூரியன் மறைஞ்சா கூட இன்னொரு கண்ட்ரியில், பிரிட்டன் ஆட்சி பண்ணுற கண்ட்ரியில் சூரியன் அங்கே பகலாக இருக்கும். ஒரு பக்கம் இரவாக இருந்தால் இன்னொரு பக்கம் பகலாக இருக்கும் என்று சொல்வது உண்டு. அடுத்தது முதல் உலகப் போர் நடந்தது. முதல் உலகப் போரில் அகெயின் ஜெர்மனி தோற்று போச்சு. ஜெர்மனிக்கு அதனால் ரொம்ப கோபம் வந்தது. அவனுடைய அந்த தேசப்பற்று அதெல்லாம் அதிகமாச்சு. 2ஆம் உலகப் போர்லேயும் மறுபடியும் 2ஆம் உலகப் போர் வந்ததுக்கு காரணமே ஜெர்மனி தான். ஏன்னா முதல் உலகப் போரில் தோற்றதுனால எப்படியாவது இன்னொரு உலகப் போர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி அவங்க இத்தாலி அவங்களெல்லாம் ஜப்பான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு போரிட்டாங்க. ஆனால் அதுலேயும் அவங்க தோற்று போயிட்டாங்க. பிகாஸ் அமெரிக்கா அணுகுண்டு ஆயுதம் வச்சுருந்தது. அந்த அணுகுண்டை ஜப்பான் மேலே போட்டு அதை ஒரு நசுக்குனாங்க. ஜெர்மனி அகெயின் அதில் தோற்று போச்சு. அப்புறம் இந்த 2 உலகப் போருக்கு அப்புறம் யாருமே போரிடக்கூடாது, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு கொண்டு யுனைடெட் யூஎன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்தது. அந்த யூஎன் இப்போ ஓரளவுக்கு போர் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாயிட்டு. இப்போ பெரிய போர் அதுக்கப்புறம் நடக்கலை. சின்ன குட்டி போர்கள் நடந்தது. வளைகுடாவில் போர் நடந்தது. நம்ம பாகிஸ்தானோட கொஞ்சம் போர் போட்டோம். அப்புறம் சீனாவோட போர், அதெல்லாம் சின்ன போர்கள். உலகப்போருங்கிற அளவுக்கு எதுவும் வரல. ஒரு பக்கம் அமெரிக்காவும் இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் 2 பெரிய ஒரு நாடாக அமைச்சது. இப்போ ரஷ்யா கொலாப்ஸ் ஆகி போச்சு. ரஷ்யா அது ஒன்றும் இல்லாமல், அது நான் இப்போ 5ஆக பிரிஞ்சு
அது ரொம்ப வீக்காகி போச்சு. இப்போ வல்லரசுன்னு சொன்னால் அமெரிக்கா ஒன்று தான். அதுக்கு எதிர்த்த வல்லரசாக ஒன்று உருவாகி வர்றது வந்து சைனா. ரஷ்யாவுக்கு பதிலாக சைனா வந்து ஒரு வல்லரசாக உருவாகி வருகிறது. அதில் வந்து இந்தியாவுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கிறது. சைனா வந்து வளர்ந்தால் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது. இந்த 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் சைனா சொல்லிட்டோம். அப்புறம் நிறைய போர் நடந்தது. கொரியா போர், கியூபா, அரபு இஸ்ரேல் போர் நடந்தது, வியட்நாம் போர் எல்லாம் நடந்தது. அதில் வந்து கொரியா போரில் தென் கொரியா வந்து ஜெயிச்சு அது வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்குது. அரபு இஸ்ரேல் போர் இன்னும் நடந்துட்டு இருக்குது. அது வந்து இந்த பாலஸ்தீனியன் வெர்சஸ் இவங்க இஸ்ரேல் ஜூஸ் அது நடந்துட்டு தான் இருக்குது. காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் அது இத்தினோன்னு தான், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கால்வாசி கூட இருக்காது. அந்த இடத்துக்காக போர் நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த பனிப்போர் இன்னும் தொடர்ந்து தான் இருக்குது. என்னதான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து போர் போடாதீங்க சொன்னால் கூட, ஆனால் அவங்க மறைமுகமாக எல்லாருமே ஆயுதங்களை சேகரிச்சுட்டு எல்லாம் ஆயுதம் வாங்கி அவங்க சேர்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா எப்படா இந்த சைனாக்கார வந்துடுவானோன்னு சொல்லி நம்ம ஆயுதம் சேர்த்திட்டு இருக்கிறோம். இல்லை பாகிஸ்தான்கார வந்துடுவானோ ஆயுதம் சேர்த்துட்டு இருக்கோம். ஆனால் வெளியே நம்ம எல்லாம் போர் நடக்கக்கூடாதுன்னு தான் பேசுகிறோம். பட் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஆயுதம் சேர்த்துட்டே இருக்கோம். இதுக்கு பேர் தான் பனிப்போர் என்ற பெயர். பனிப்போர் இன்னும் தீரலை நடந்து கொண்டே இருக்கிறது. அது கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு மட்டும் நம்ம சொல்லலாம் என்று கூறி இன்றைய கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சயின்ஸ் ஆரம்பிப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சோஷியல் சயின்ஸை அப்படியே ஒரு ரீடிங் கொடுங்க. உங்கள் புக்கை ரேப்பர் டு ரேப்பர், அட்டை டு அட்டை ரீடிங் கொடுங்க. உங்களுக்கு அது நல்லது. அதை எல்லா சாப்டர் யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சார். ஓகே சார். இல்லைங்க சார். நோ சார். நோ டவுட்.